எங்கள் பொண்ணு சௌபர்ணிகா ரொம்ப சோகமாக இருக்கான்னு நாங்கள் கூட்டிகிட்டு போன இடம் தான் ஐசிஎஃப் ரயில்வே மியூசியம். இந்த ரயில்வே மியூசியம் உள்ள போடுற வரைக்கும் அவளுக்கு அங்கே என்ன இருக்குதுன்னு ஒரே சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் மாடி ஏறி உள்ள ட்ரெயின் மியூசியம் உள்ள என்ட்ரானோடனே சௌபர்ணிகாவுக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட். இந்த குட்டி குட்டி டாய் ட்ரெயின் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே கிட்ட போய் எல்லாம் ரசிச்சுட்டு இருந்தாள். பாருங்கள், ஒவ்வொரு ட்ரெயினும் அதோட பேரோடு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துட்டே அவள் நடக்கும்போது ரொம்ப அவள் என்ஜாய் பண்ணி பார்த்தா. எங்களை வேற கூப்பிட்டு காமிச்சா. அந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தா. சண்டேன்றதுனால அங்கேயும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அங்கே மெமரபிள் ஃபோட்டோஸ் எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணி இப்போ இருக்கிற கரண்ட் ஏஐ யூஸ் பண்ணி அதை ரொம்பவே அந்த பிரிண்ட்டை புதுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லணும். இது கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களும் பார்க்க வேண்டிய ஒரு மியூசியம். இது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. தாத்தா அம்மாச்சி அவங்க கூட வந்தது சௌபர்ணிகாவுக்கு ஒரு ரொம்பவே இதுவாக இருந்தது. பாருங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க. ஃபோனெல்லாம் பேசி அதை இது பண்ணுறா, என்ஜாய் பண்ணுறா. இது ட்ரெயினில் டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு ஃபோனாக. இது பேண்ட்ரி கோச்சுன்னு சொன்னாங்க. இங்கே தான் நமக்கு மசாலா பூரி, அதுக்கப்புறம் சுட சுட சமோசா, டீ எல்லாம் வரும். இது இந்த கப்ளிங் இன்ஜின் அந்த டூல்ஸ் எல்லாம் பார்த்தோம். பார்த்துட்டு இங்கே இருக்கிற எல்லா திங்ஸையும் பார்த்துட்டு இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய டவுட்ஸும் கிளியர் பண்ணிக்கிட்டா. உங்களுக்கு தெரியும், இந்த பார்ட்ஸை பார்த்தாவே உங்களுக்கே புரியும் அது என்னென்னு. நாங்கள் ரொம்ப டீப்பாக அதை ஃபோட்டோலாம் வீடியோலாம் எடுத்து வச்சுக்கிட்டோம். ஸோ தட் நம்ம அப்புறமா பொறுமையாக இதை போய் வீட்டில் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ரொம்பவே 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 யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பாருங்கள், அம்மாச்சியும் பேத்தியும் எப்படி பண்ணுறாங்கன்ட்டு என்ஜாய் பண்ணுறாங்கன்னு. ஸோ இதெல்லாம் இந்த டெக்கன் ஒடிசி அந்த மாதிரி ஒரு சில ராயல் கோச்சஸ் ட்ரெயின்ஸை பற்றி இருந்தது. இன்னும் ஏன் இந்த ட்ரெயின்லலாம் நம்ம ட்ராவல் பண்ணாமல் இருக்கோன்னு நினச்சாவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் கூடிய விரைவில் அங்கெல்லாம் போய் உங்களுக்கு வீடியோ போடணுன்றது தான் என்னோட ஒரே விஷ். இதெல்லாம் ஆன்டிக் விண்டேஜ் கலெக்ஷன்ஸ். அதாவது ஒரு கிளாக்கு ஒரு இது எல்லாம் பற்றி போட்டிருந்தாங்க. ஸோ சண்டே ஒரு ஆஃப்டர்நூனில் ஒரு 2 மணிக்கு நாங்கள் ஃபேமிலியோடு இப்படி ஒரு இது ஸ்பெண்ட் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் இது வரைக்கும் ஏன் இந்த ட்ரெயின் மியூசியம் இன்னும் பார்க்கலன்றது ரொம்ப நான் ஃபீல் பண்ணேன். அவ்வளோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. பாருங்கள், என் பொண்ணு எப்படி என்ஜாய் பண்ணா. இது லோகோமோட்டிவ் பவர் யூனிட் கேலரி. இந்த கேலரியில் பவர் எப்படி கிடைக்குது, முதல்ல பவர் எப்படி வந்துச்சு எல்லாமே சொன்னாங்க. ஸோ இது ஒரு ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இங்கே இப்போ இருக்கிற கரண்ட் அப்டேட்ஸ் இதெல்லாம் பற்றி படிச்சுக்கிட்டே நடந்தது. இந்த கேலரியில் ஃபோட்டோ மாதிரி இது பண்ணது ரொம்ப இதுவாக இருந்துச்சு. சௌபர்ணிகாவில் படிக்க முடியாட்டியும் அந்த ட்ரெயின் எல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டே நடந்துட்டு போனப்போ அவளுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் என்ன அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டி தானே குழந்தைங்களுக்கு. ஸோ ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணான்னு சொல்லணும். போய்கிட்டே இருக்கா பாருங்கள், பார்த்துட்டே. அவங்களுக்கு இதெல்லாம் தான் ஹெல்ப் பண்ணும் ஃப்யூச்சரில். அவங்க ஒரு எஸ்ஏவோ ஏதோ எழுதும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணா. இது என்னது அப்படின்னு பார்த்துட்டே இருந்தா. அங்கேயும் இங்கேயும் ஓடுறதுக்கு அவளுக்கு நிறையா இடம் இருந்துச்சு. ஸோ இது முடிச்சுட்டு நாங்கள் போனது எங்கன்னா, நாங்கள் இப்போது அடுத்து ஒரு டாய் ட்ரெயின் எப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க, ரியலாக ட்ரெயின் எப்படி ஒர்க் ஆகுது, அந்த கோச் ஃபேக்ட்ரி அதெல்லாமும் சுற்றி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த ட்ரெயினோட பவர் யூனிட் எல்லாம் எப்படி கிடைக்குது, இப்போது இருக்கிற ரீசன்ட் ப்ராஜெக்ட்ஸான மெட்ரோ அதை பற்றியெல்லாம் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கிடச்சிது. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது.
ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் ஃபோட்டோ இல்லை வீடியோ மாதிரி பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம போட்டு இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டோம். இதை பாருங்கள், இப்போது இந்த இன்ஜின் பற்றி போட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப நல்லா இருந்தது. வந்து இது அம்மாவும் சோபிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்பப்போ இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சோபர்ணிகா வந்து புரியாட்டியும் சரி புரிஞ்ச மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தான். ஒரு ஒகேபுலரி தானே குழந்தைங்களுக்கு. ஸோ நல்லா இருந்தது. இது பாருங்க, இந்த மோட்டர் இதெல்லாம் வந்து காமிச்சாங்க. மோட்டர் கியர் பத்தியா? அதுக்கப்புறம் நாங்கள் ஒவ்வொன்றத்தையும் அப்படி ஃபீல் பண்ணி பார்த்தோம் இது என்னென்னு அப்படின்னு. ரியலாகவே ட்ரெயின் நிற்கும் போது இவ்வளோ பார்ட்ஸ் அந்த ட்ரெயினுக்குள்ளே இருக்குதுன்னு நம்ம ஃபீல் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரும்போது ஓஹோ இவ்வளோ பார்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண முடியுது. ஸோ ரியலாகவே இது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். பாருங்கள் எவ்வளோ சந்தோஷம் உங்களுக்கு எல்லாத்தையும் தொட்டு பார்க்குறதுக்கு. ரியலாகவே இது வந்து எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம்னு சொல்லலாம். நாங்கள் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு லஞ்சுக்கு அப்புறம் இங்கே வந்து இந்த இவ்வளோ ட்ரெயின்ஸ் இருக்குது, நம்ம இன்னும் இந்த ட்ரெயின்லாம் போகாமல் இருக்கோமேனு ரொம்பவே நாங்கள் ஃபீல் பண்ணோம். கூடிய விரைவில் எல்லா பிளேசஸுக்கும் இந்த எல்லா ட்ரெயின்லேயும் போகிறோம். அண்ட் இந்த இந்த விண்டேஜ் கலெக்ஷன்ஸில் பழைய காலத்து ஸ்விங் மிஷின், பழைய காலத்து மெஷரிங் இது இந்த சைடு இருந்தது. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் கீழே இறங்கி வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் சரி வேறு அடுத்து என்ன இருக்கும் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு இறங்கணும். ஆனால் 3 மணிக்கு ஒரு எங்களை வந்து ட்ரெயினில் ஏற்றிட்டு போகிற மாதிரி ஒரு செட்டப் இருக்குது அப்படின்றதுனால நாங்கள் கடகடன்னு இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். வந்து உங்களுக்கே தெரியும் பின்னாடி எவ்வளோ க்ரௌட் பாருங்கள். அவ்வளோ பேரும் அந்த ட்ரெயின் மியூசியமில் வந்து ஆவலாக பார்க்குறதுக்காக வந்துட்டு இருந்தாங்க. இன்னமும் மியூசியம் லவர்ஸ் எல்லாம் இருக்காங்கன்றதுக்கு இது ஒரு சாட்சி. இந்த பீரங்கியெல்லாம் பார்த்தோம் இந்த சென்னை ரயில் மியூசியமில். அதாவது ஓல்டு ஆன்டிக் திங்ஸ் வச்சு நிறையா பண்ணியிருந்தாங்க. இது செகண்ட் கிளாஸ் ட்ரெயின். ஸோ இந்த ட்ரெயினில் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப சல்ட்ரியாக வெதர் ரொம்ப இதுவாக இருந்தது. இருந்தாலும் வெதர் மோசமாக இருக்கிறத நாங்கள் கண்டுக்கவே இல்லை. நாங்கள் பாட்டு வந்து அந்த அந்த ட்ரிப்பை நல்லாவே என்ஜாய் பண்ணணும்னு சொல்லலாம். வந்து சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி அந்த ட்ரெயினில் ஏறிட்டு இங்கே ட்ரெயின் வருது. இந்த ட்ரெயின் வருது, ரெட்டு வருது பாரு.